வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்புடன் கோப்பி. இது வாங்க சமைக்கலாம் வித் அன்புடன் கோப்பி. இந்த வாங்க சமைக்கலாம் வித் அன்புடன் கோப்பியில் நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டிஷ் நம்ம செய்ய போகிறோம். ஒரு சின்ன சிம்பிளான மெத்தடு தான் அது. ஒரு ஒரு பொருள், அந்த பொருளை வச்சே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது நானாக செய்கிறது கிடையாது, ஒருத்தவங்க சொன்னதை வச்சு அதை செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முட்டை சாதம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்வி அம்மா சமையல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் செல்வி அம்மா அப்படிங்கிறவங்க நிறைய விதமான ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாதம், நிறைய விதமான ஸ்வீட்டு எல்லாமே செஞ்சு போடுவாங்க. ஸோ அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க பண்ணதை முருங்கைக்கீரை முட்டை சாதத்தை நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால முட்டையை தவிர்த்துட்டு வெறும் முருங்கைக்கீரை சாதம் மட்டும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ முருங்கைக்கீரை சாதம் செய்வதற்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. கடலை எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு கடுகு உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொழுந்து முருங்கைக்கீரை இலையை பறித்து அதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் நமக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய நல்லா சாதம் கிளறதுக்கு தேவையான நல்ல ஒரு பாத்திரம் தான். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யறதுனால கொஞ்சம் நல்லா ஆயில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம சேர்க்கலாம். அடுப்பு நம்ம சிம்லேயே வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிக்காது, கரைக்காது, எதுவுமே செய்யாது. அதுக்குன்னு சிம்மு வைக்கணும்னு சொல்லிட்டு அடுப்பு தூக்கி சிம்மு வைக்காதீங்க, உங்கள் மொபைலுக்கு சிம்மு கட்டி வைக்காதீங்க, சரிங்களா? ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலை பார்த்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சமைச்சதுக்கப்புறம் நான் சமைச்சது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே, எங்கே பார்த்தாலும் யாராவது ஒருத்தவங்க வந்துடுறாங்க. ஸோ எனக்கு யாராவது நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். அதையும் வேறு இப்படி கார்டனில் அடுப்புலாம் தூக்கிட்டு வச்சு சமைக்கிறத வேலை என்ன பண்ணுறான் அந்த பையன், இது அடுப்புலாம் தூக்கி வச்சுட்டுருக்காது, சோறாக்க போகிறான்னாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க. வீடியோ எடுக்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் கம்பக்கத்து வீட்டில் எல்லாம் எட்டி பார்த்துட்ருக்காங்க. நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உடனே சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டாச்சு. இது லேஸ்ட்டாக நல்லா வணக்கி விட்டுக்குவோம். அந்த கோல்டு பொன்னிற கலர் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். அது கூடவே நான் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த வரமிளகாய் போட்டு நல்லா இதையும் ஒரு தாளிச்சுட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் சமைக்கிறது உங்களுக்கு தெரியலேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னால் ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியல. முருங்கைக்கீரையை அழகாக பறித்து வச்சுருக்கேன். கொழுந்து முருங்கைக்கீரை முத்தனதாக இல்லாமல் நல்லா கொழுந்து தலையாக்கிறத எடுத்து கழுவியாக வச்சுருக்கோம். இதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கை பிடிச்ச அளவு தான் இருக்குது, பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வதங்கிச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு போயிடும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை அப்படியே வருது. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா கச்சிரும். தேவையான அளவுக்கு தான் நம்ம போடணும். இது வணக்கத்துக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஆனால் சீக்கிரமாக நான் முடிச்சுட்டு கிளம்பி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. இந்த மே மாதத்தில் எப்போ மழை வருதுன்னு சொல்ல முடியல. திடீர்னு தூர போடுது, திடீர்னு மழை பெய்யுது. நல்லா வதங்கி வந்துருச்சான்னு நம்ம இப்போ பார்ப்போம்.
நல்லா பச்சை வாசனை போகணும். நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் ஷோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ஏற்கனவே நம்ம பழைய சாதம் கிண்டுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்ல ஒரு வியூஸ் போயிருந்துச்சு. நிறைய பேர் அதை பார்த்து லைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. இதில் வந்து முருங்கைக்கீரை சாதம் பண்ணுறோம். இங்கே பாருங்க, முருங்கைக்கீரைனால எவ்வளோ போட்டேன், இப்போ எவ்வளோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது கரெக்டாக ஒரு பேர் தான் சாப்பிட்லாம். அது எனக்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆளே போதும், நான் சமைக்கிறது என் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா சுண்டி வழங்கி வந்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். சாப்பாடு நம்ம ரெடியாக இருக்குது. ஆஞ்சிட்டா 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 ஆஞ்சிட்டா. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில வெரைட்டி ரைஸ்னாலே கொஞ்சம் அப்படி தான் இருக்கணும். ஜிண்டா 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 போதும். தேவையான அளவு சாப்பாடு போட்டால் போதும். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ சாப்பாடு போட்டு போனாலும் உப்பு பத்தாது. தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிக்கலாம். ஆஹா, அவங்க செஞ்ச மாதிரியே அந்த கலரு அந்த ஒரு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வந்திருக்கு. இந்த மாதிரியே கரெக்டாக அந்த கலரில் வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட் எப்படின்னு நம்ம பார்ப்போம். பார்க்கும்போதே எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. அப்போ ஆசையாக இருக்குது. ஸோ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணக்கப்புறம் எந்த ஒரு வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் குக் பண்ணக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அழுத்தி நல்லா ஒரு மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி அழுத்திட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட் அல்டிமேட்டாக வேறு லெவலாக இருக்கும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய முதல் சமையல். ஒரு கார்டனில் அழகாக வச்சு நான் சமைச்ச ஒரு ஃபர்ஸ்ட்டு சமையல் அனுபவம். ஸோ நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்லி ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் நான் வந்துலாம் செஞ்சுலாம் சாப்பிட்ருக்கோம். இந்த தக்காளி சோறு, இந்த மாங்காய் சோறு, இந்த தேங்காய் சோறு, இந்த மாதிரி தக்காளி சோறு, இந்த மாதிரிலாம் வந்து சின்ன வயசில் நானே எங்கள் மாமா பொண்ணுங்க பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை செஞ்சு, ஒருத்தர் காய் கட் பண்ணுறது, ஒருத்தர் அடுப்பு எரிக்கிறது, விறகு கொண்டு வர்றது, தண்ணி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாஞ்சோறு மாதிரி செஞ்செல்லாம் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி உங்கள் சின்ன வயசில் நீங்கள் கூட்டாஞ்சோறு அப்படின்னு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதம் ரெடியாகி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் முருங்கைக்கீரையில் சாதம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வாவ், கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த க்ரீன் அண்ட் ஒயிட் அந்த சர்க்கிளில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை சாதம் ரெடி.